ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பொய்யா ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா பொய் என்றைக்குமே நிலைக்காது. இதுதான் நம்ம ஒரு கதையாக பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு முன்னாடி போகிறதுக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டோட ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப உடல்நிலை ரொம்ப சரியில்லாத சுச்சுவேஷனில் வேறு ஒரு காட்டுக்கு ராஜா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அங்கே உள்ள சின்ன மிருகம், பெரிய மிருகம், எல்லா மிருகமும் சேர்ந்து நம்ம தான் ராஜாவாகணும்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபெக்டை போடுறாங்க ராஜாவாகிறதுக்கு. அந்த மாதிரி இதுங்கிட்டு இருக்கையில் ஒரு குள்ள நரி என்ன பண்ணியிருக்கு, தன்னோட வயிற்றுக்கு சாப்பாடு தேடுறதுக்காக பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போயிருக்குது. அங்கே போகையில் ஒரு வீட்டில் பின்னாடி கொல்லைப்புறத்தில் நெசவாளி வீடு. அவங்க நெசவாளி வீடுன்றதுனால கலர் சாயங்கள்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பாத்திரத்தில். அந்த நரி அதை பார்க்காம பின்னாடி ஏதாவது பழைய சாதம், ஏதாவது நிறைய சாப்பிட்ற பொருட்கள் இருக்கும், நம்ம போய் அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி போகுது. அது மேலே உள்ள துணிகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு கீழே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் அந்த நரி தவறுதெல்லாம் அந்த நீல கலர் உள்ள சாயத்தில் கீழே விழுந்துருது. அந்த நரி எந்திரிச்சு அந்த தண்ணி கலர் சாயத்தில் விழுந்துட்டது தெரியாமல் நடந்து போயிடுது. அந்த இடத்த விட்டு தண்ணியில் ஆற்ற கிடக்கும்போது தண்ணியில் அது முகம் தெரிஞ்சு முகம் நம்ம முகம் வித்தியாசமாக மாறிடுச்சே. இதெல்லாம் பார்த்தா விலங்குகள், அதாவது நம்ம கூட இருக்கிற சக விலங்குகள்லாம் நம்மளை உயர்வாக நினைப்பாங்களே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோன்னு அப்படின்னு சொல்லி அந்த நரி யோசிச்சுக்கிட்டு அந்த ஆற்றுல அந்த படத்தை அதாவது நம்ம ஃபேஸ் தண்ணியில் தெரியும்ல, அந்த மாதிரி அதை பார்த்துட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகுது. ஒவ்வொரு விலங்குகளும் அந்த நிறைய வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. நிறைய வித்தியாசமாக பார்க்கவும் புது ராஜாவாக நியமிக்கிறாங்க. அந்த நரியை புது ராஜாவாக நியமித்ததுக்கப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் அந்த குள்ள நரி தான் ராஜாவாக இருக்குது. அந்த ராஜா நீங்கள் அந்த ராஜாவானதுக்கப்புறம் அந்த நரிக்கு, விலங்குகளே நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு உணவு தண்ணி என்னை நல்லா பார்த்துக்கிறது எல்லாம் பார்த்துக்கணும், நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி இருக்குது. அப்போன்னு பார்த்து கொஞ்ச நாள் கழித்து நல்லா நல்லா மற்ற விலங்குகள்லாம் கொண்டாந்து கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிட்டு அந்த நரி நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கு. ஒரு சில காலகட்டத்தில் ஒரு நல்ல மழை காலம் வருது. மழை நிற்காம பேஞ்சிக்கிட்டே இருக்குது. மற்ற விலங்குகள்லாம் அரசரே நம்ம காட்டுக்கு மிகப்பெரிய மழையாக வருது, எங்களால் மழையை சமாளிக்க முடியலை, நீங்கள் மழையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்கிட்ட எல்லா மிருகங்களும் கேட்டு வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நரி மலையில் நனையவுமே அது மேலே உள்ள நீலச்சாயம் பூரா கரைஞ்சி போயிருச்சு. அதாவது அது சாயம் தானே ஒட்டியிருந்துச்சு மேலே, ஈரம் பட்டு அந்த சாயம் கரைய நரின்னு அந்த மிருகங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த நரியை ஓட விலங்குகள் பூரா அடித்து துரத்திருச்சு. இதுதான் இந்த கதை. நம்ம ஒரு பொய் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அதை மூடி வைக்க முடியாது. உண்மையை சொல்லிட்டு ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். பொய்யை சொல்லி எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.